இலங்கையில் 2016 ஆண்டு ஜனவரி 1 தேதிக்கு பிறகு அரச சேவையில் இணைந்து கொண்ட இளம் அரச ஊழியர்களினது நீண்டகால கேள்விக்கும் சந்தேகங்களுக்கும் இப்பொழுது ஒரு தெளிவான விடை கிடைத்துள்ளது. அவர்களது ஓய்வூதியம் தொடர்பாக கடந்த காலங்களில் காணப்பட்ட இந்த தெளிவற்ற நிலைமைக்கு தற்பொழுது அரசாங்கம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பொன்றினை வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களை இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம். எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா, எங்கள் எதிர்காலம் பாதுகாப்பானதா என்று பல வருடங்களாக இருந்த இந்த சந்தேகத்துக்கு இப்பொழுது அரசாங்கம் தெளிவான ஒரு சுற்றறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது 2016 ஆண்டு ஜனவரி 1 தேதிக்கு பின்னர் அரச சேவையில் இணைந்து கொண்ட அரச ஊழியர்களுக்கும் இந்த வழமையான பாரம்பரிய முறையிலான ஓய்வூதியம் கிடைக்கும் என்று அரசாங்கம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. இலங்கையின் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் கடந்த பிப்ரவரி 18 தேதி ஒரு சுற்றறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றது. 21/2017 1 என்ற இந்த புதிய சுற்றறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கும் தகவலின்படி ஜனவரி 1/2016 பிறகு அரச சேவையில் சேர்ந்தவர்கள், நிரந்தர மற்றும் ஓய்வூதிய தகுதியுள்ள பதவிகளில் இருப்பவர்கள் தற்போதைய நடைமுறையில் உள்ள பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழேயே வருவார்கள் என்பது இந்த சுற்றறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சுற்றறிக்கையின்படி 2016 ஆண்டு ஜனவரி 1 தேதிக்கு பின்னர் அரச தொழிலில் இணைந்து கொண்ட அனைத்து அரசாங்க ஊழியர்களுக்கும் இந்த பழைய முறையிலான ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பென்ஷன் தொடர்பான குழப்பம் ஏற்பட காரணம் என்ன? கடந்த 2015-2016 ஆண்டே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஒரு தீர்மானத்தினை எடுத்திருந்தது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அதாவது CPS என்ற புதிய முறையினை அறிமுகப்படுத்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த அரசாங்கம் முடிவு செய்திருந்தது. இதன்படி பென்ஷன் பெறுவதற்கு ஊழியர்களும் ஒரு பகுதியை தங்களது சம்பளத்தில் இருந்து செலுத்த வேண்டும், அரசும் ஒரு பகுதியை செலுத்தும் என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. இதனால் பல ஊழியர்களின் நியமன கடிதங்களில் எதிர்கால பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்று குறித்த குழப்பமான குறிப்புகள் இடம்பெற்றிருந்தன. இதற்கு பல அரசாங்க அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பினை தெரிவித்ததன் காரணமாக அப்போது இந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் சட்டமாக்கப்படாமல் கைவிடப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் நியமனங்களை பெற்ற பலரது நியமன கடிதங்களில் இந்த பென்ஷன் முறை தொடர்பான குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுதான் இந்த குழப்பத்திற்கு பிரதான காரணமாக காணப்பட்டது. எனவே அந்த குறிப்பிட்ட CPS சிஸ்டம் ஆனது பல எதிர்ப்புகளின் காரணமாகவும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாததன் காரணமாகவும் அது சட்டமாக்கப்படவில்லை. எனவே பழைய பென்ஷன் முறைமையை தொடர்ந்தும் அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் இந்த சுற்றறிக்கையின்படி பழைய நியமன கடிதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த குழப்பமான பகுதிகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் பழைய பென்ஷன் முறைமையை கருத்தில் கொள்ளப்படும் என்ற குறிப்புகள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த CPS எனப்படும் இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் எதிர்காலத்தில் சட்டமாக்கப்படும் வரை அல்லது எதிர்காலத்தில் அமுல்படுத்தப்படும் வரை இந்த பழைய முறைமையை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் நாட்டின் பணச்சுமை மற்றும் IMF ஆலோசனைகளின் படி புதிய இந்த CPS முறைமை அமுலுக்கு வருமா, இல்லை தொடர்ந்து பழைய பாரம்பரிய பென்ஷன் முறைமையே தொடர்ந்தும் அமுலில் இருக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனினும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கும் இந்த சுற்றறிக்கை பலருக்கு பல நிம்மதியான செய்திகளை சொல்லி இருக்கின்றது. 2016 ஆண்டு ஜனவரிக்கு பின்னர் அப்பாயின்மெண்ட் கிடைத்த அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியான செய்தியை மீது வழங்கி இருக்கின்றது. எதிர்காலத்தில் வழங்கப்படும் நியமனங்களின் போது எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் சுற்றறிக்கை தொடர்பான தகவல்களை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய டவுன்லோட் செய்யக்கூடிய அந்த லிங்கினை வழங்கி இருக்கின்றேன். எனவே நீங்கள் அந்த லிங்கினை கிளிக் செய்து உங்களது எதிர்கால தேவைகளுக்காக அதனை நீங்கள் டவுன்லோட் செய்து நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களையும் நடப்பு விவகாரங்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை தருமாறு கேட்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.